வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் மோட்டிவேஷன், அன்னோன் ஃபேக்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதை பற்றிலாம் வீடியோஸ் போடுறோம். இந்த கண்டென்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் உங்கள் எம்கே. இது நம்ம தூதுவன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான சோஷியல் மீடியானா கண்டிப்பாக அது இன்ஸ்டாகிராம் தான். அந்த கிராமத்தில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டுருந்தோம். ஆனால் அதுக்கு பெருசாக வரவேற்பு இல்லைனாலும் இன்ஸ்டா ட்ரிக்ஸ் நிறைய இருக்கனால இன்னொரு வீடியோ. இந்த வீடியோலையும் 5 ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஃப்ராட் பேஜஸ் இருக்குது இன்ஸ்டாகிராமில். ப்ராடக்ட்ஸ் விற்கிறது, க்ளோத்ஸ் விற்கிறது, அந்த மாதிரி. ஜென்யூன் பேஜ்னா ஓகே, பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் ஃப்ராடாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் தான். அதை கண்டுபிடிக்க இந்த ட்ரிக்கு ஓரளவுக்கு யூஸ் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணணுமோ அந்த ப்ரொஃபைல் போயிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னே அபவுட் திஸ் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம்னா இதோ இப்படி வந்துடும். அதில் ஃபார்வர்ட் யூசர் நேம்னு இருக்குதுல, அதை அவங்க என்னென்ன நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து என்னென்ன நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு காட்டும். ஒரு 4-5 டைம் சேஞ்ச் பண்ணால் ஓகே. ஆனால் 20-30 ரூபா சேஞ்ச் பண்ணியிருந்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம போஸ்ட் போட்டால் ஏதாச்சும் கமெண்ட்ல கலாய்க்கிறது, இல்லைனா கமெண்ட்டை திட்டுறது, இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்ல இருந்தால் அவங்கள நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், அதாவது அடக்கி வைக்க முடியும். உங்கள் அக்கௌண்ட்டில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பிரைவசியில் போனோன்னா ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனோம்னா சர்ச் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நினைக்கிற யூசர் நேம் டைப் பண்ணுங்க. ரெஸ்ட்ரிக்ட்னு வருதுல, அதை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் இல்லை நம்ம சம்மந்தமாக என்ன பண்ணாலுமே நம்ம அப்ரூவ் பண்ணாமல் அது போஸ்ட் ஆகாது. குயிக் ரிப்ளை இந்த ட்ரிக்கு சூப்பர் ட்ரிக்னே சொல்லலாம். டைப் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியலனா, இல்லை குட் நைட் பதிலாக ஜிஎன்னு அனுப்பி திட்டு வாங்கினா இந்த ட்ரிக்கு செம்மையாக யூஸ் ஆகும். பட் இதுக்கு நம்ம அக்கௌண்ட்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும். அது எப்படி மாற்றுறதுன்னு குழப்பம் வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சேஞ்ச் பண்ணோன்னா செட்டிங்ஸ் போங்க. அதில் பிஸ்னஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் குயிக் ரிப்ளைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்படி வந்துடும். மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தோம்னா மெசேஜ் ஷார்ட்கட்னு 2 இருக்கும். நான் ஷார்ட்கட்டில் GNSTTCன்னு கொடுத்துக்கிறேன். அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதை மெசேஜில் டைப் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். இப்போ சேட் போயிட்டு அந்த ஷார்ட்கட் டைப் பண்ணுவோம். சைடில் டைப்பிங் சிம்பிள் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணோன்னே கொடுத்த மெசேஜ் வந்துடும். செக் பண்ணி பாருங்க. என்னோட ப்ரோஃபைலுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃபோட்டோவில் பிளாக் கலர் ரவுண்ட் ஷேப் இருக்கும். அது மாதிரி நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணோன்னே கீழே ப்ளஸ் சிம்பிள் காட்டும். அதை கொடுத்தோம்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோ வைக்க போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு கீழே இல்லஸ்ட்ரேஷன் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணி ஷேப்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் இந்த சர்க்கிள் சூஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அதே போல் கலரும் செட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துருங்க. இப்போ அதை ப்ரோபிக்கில் வச்சோம்னா பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹை டேக்ஸ். யாராச்சும் கேவலமான போஸ்ட்டில் நம்ம டேக் பண்ணாங்கன்னா நம்மளால் அதை டெலீட் பண்ண முடியாது. பட் அந்த போஸ்ட்லேருந்து நம்மளை நாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபைலில் டேக் செக்ஷன் போங்க. அதில் எந்த ஃபோட்டோலேருந்து நீங்கள் ரிமூவ் ஆகிக்கணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதில் மேலே 3 டாட் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரிமூவ் மீ ஃப்ரம் போஸ்ட்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த டேக் மறைஞ்சிரும் நம்ம ப்ரொஃபைல்லேருந்து. சொன்ன 5 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திங்க்கில் எஸ் சேர்த்தா திங்ஸு. இந்த வீடியோவை இதுவரை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸு. மொக்கையாக இருக்குதுல்ல, வேறு எதுவும் ரைமிங் கிடைக்கல, அதனால தான். தேங்க்ஸுக்கு ஏதாச்சும் ரைமிங் வந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு 3 மறக்காமல் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ஃபோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.